அது என்ன விசாரணைக்கு வரக்கூடிய கைதிகள் மட்டும் வலிக்கு விடுற மாதிரி ஒரு பாத்ரூம் எப்படி கட்டி வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏன் அங்கே வந்து இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வலிக்கு விழுறதில்ல? அப்படிலாம் ரொம்ப அவங்க வலிக்கு விழுந்தாங்கிறத நீங்கள் நம்பலையா? நிச்சயமாக வலிக்கு விடல, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நாங்கள் எத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம், ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். அது வந்து காவல்துறையினுடைய சித்திரவதையின் காரணமாகத்தான் அவர்கள் கைகால் உடைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வலிக்கு விழுந்துன்றதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. ஸோ இதில் எல்லாம் வந்து காவல்துறையினுடைய கொள்கை என்பது மாற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தருணத்தில் முதலமைச்சருக்கு பொறுப்பாகிறதும் காவல்துறையோட சித்திரவதைகளுக்கு அதிகாரிகள் எப்படி தனியாக பிரிக்கிறீங்க? ஒரு என்கவுண்டர் நடக்கிற போது அது ஆட்சியாளர்களுடைய அனுமதி இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளே அந்த அனுமதியை கொடுத்துக்க முடியுமா? நீங்கள் விலகி இருக்கீங்களோ அப்படின்னு கேட்குறேன். இல்லை விலகியெல்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லை. காவல்துறை கொள்கையை மாற்றணும்னா அரசாங்கம் நினைக்காம எப்படி மாற்ற முடியும்? காவல்துறையினுடைய கொள்கை மாற வேண்டும் என்று நான் சொல்கிறேன்னா அரசாங்கம் நினைச்சா தான் மாற்ற முடியும், அதிகாரிகள் நினைச்சா எப்படி மாற்ற முடியும்? அதனால் முதலமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கை தான் அது. அதனால் அது முதலமைச்சரை தனியாகவும் அதிகாரிகளை தனியாகவும் நான் வந்து பார்க்கல. பட் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் முதலமைச்சர் பொறுப்பானு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும்.